வணக்கங்க. மகர ராசி நேயர்களே, 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு பெட்டர் தென் ஆவரேஜா ரொம்ப விசேஷமா அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. முதல்ல சுக்கிர பகவான் ஏப்ரல் 19 வரைக்கும் 4ஆம் வீட்ல பயிற்சி ஆகிறதுனால உங்க வேலை விஷயத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் growth இருக்க போதுங்க. நீங்க பண்ற ஒர்க்கை மேலதிகாரிகள் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டி ஆஃபீஸில் ஒரு தனி அடையாளத்தை இந்த மாதம் கண்டிப்பாக உருவாக்கிடுவீங்க. கேரியர் ஓரியன்டேஷன் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் வேலையில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக முடிப்பீங்க. வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. நம்பிக்கையோட உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு வேலையில மட்டும் நல்ல அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க தான் ராஜா. அடுத்ததா நம்ம படிக்கிற பசங்க விஷயத்துக்கு வந்தா, இந்த மாசம் கல்வி சம்பந்தமான மேட்டர்ல ரொம்ப ஃபேவரான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஹெல்தியான காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட படிச்சீங்கன்னா உங்களோட ரிசல்ட் மற்றவங்கள மிரள வைக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கும். சக மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமையும். அதே சமயம் இல்லற வாழ்க்கையில சின்னதா ஒரு எச்சரிக்கையும் இருக்குதுங்க. நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்லையும் அப்புறம் மின்சார சாதனங்களை, அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ஹேண்டில் பண்ணும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்களில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா உடனே சரி பண்ணிடுங்க. அப்பதான் வீட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். கிச்சன்ல வேலை செய்யும்போது இல்லனா வயரிங் விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப சந்தோஷமா, எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போகும் பாருங்களேன். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் உண்மையாலுமே ஒரு ரொமான்டிக் பீரியட்னு தான் சொல்லணும். ஒருத்தரோட ஒருத்தர் பேசி உங்க லவ் லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. முக்கியமா கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இல்லனா நிச்சயம் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பலன்கள் கிடைச்சாலும் புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு கிரகங்கள் சொல்லுது. பழைய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தா கூட உங்க முயற்சியால அதையெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். துணைகிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காம இருந்தா உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விரிசல்கள் எல்லாம் சரியாகி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் உணர்வுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப இணக்கமா வாழ ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வர்ற சின்ன சின்ன தடைகளை உங்க தன்னம்பிக்கையால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா, செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஆவரேஜ் பலன் கொடுத்தாலும் அவரோட பார்வை சேமிப்பு வீட்டில் விழறதுனால சேவிங்ஸ் விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் கிடைக்குங்க. பணத்தை சிக்கனமா செலவு பண்ணி மிச்சம் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வீணா போகாம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறதுக்கு இது சரியான டைம். சாலிட் ஹெல்த் அட்வைஸை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சனி பகவானோட பலம் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராம உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்கும். சூரிய பகவானும் உங்க உடம்புல இருக்கிற நோய்களை விரட்டி அடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு. உங்க உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது உங்க டயட் பேட்டர்ன் கரெக்டா இருந்தாலே போதும், உங்க ஹெல்த் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன சின்ன அசதி வந்தாலும் அது சூரியனோட பவரால உடனே சரியாயிடும். சரியான உணவு, முறையான தூக்கம் இருந்தாலே போதும், உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிடலாம். விழிப்புணர்வோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க கும்ப ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு டிசையர்ட் ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் பிசினஸ்ல நீங்க எடுக்கிற பிசினஸ் டெசிஷன்ஸ் எல்லாம் உடனே ஒர்க் அவுட் ஆகலைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணீங்கன்னா குரு பகவானோட பார்வையால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். முக்கியமா உங்க 6ஆம் வீட்ல எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இருக்கிறதுனால வேலையில பெரிய தலைவலி எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கும். உங்க ஒர்க்கை நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா முடிச்சு ஒரு நல்ல பேரை சம்பாதிப்பீங்க. ஆஃபீஸ்ல இருக்கிற மத்தவங்களுக்கு மத்தியில ஒரு தனி கெத்தோட நீங்க இந்த மாசம் வலம் வர போறீங்க பாருங்களேன். உங்க எஃபிஷியன்சி மேலதிகாரிகள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி கொடுக்கும்.
தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுட்டு வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போதுங்க. உங்க ஃபோக்கஸ் படிப்புல இருக்கிறத விட மத்த பொழுதுபோக்கு இல்லனா என்டர்டெயின்மெண்ட் மேல அதிகமா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களுக்கு ஆரம்ப கல்வி பயில்ற பசங்களை விட ஒரு விசேஷமான பலன் காத்துட்டு இருக்குதுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜுக்கும் கம்மியான பலன் தான் கிடைச்சாலும் வீட்டு விஷயங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி அல்லது சொத்து சம்பந்தமான மேட்டர்ல ரொம்பவே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்கலாம். இதனால உங்க திருமண வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன ஈகோ இல்லனா பிரச்சனைகளை ரொம்ப அமைதியா பேசி சால்வ் பண்ணிடுவீங்க. வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும் பாருங்களேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பதான் வீட்ல நிம்மதி நிலைக்கும். உங்களோட லவ் லைஃப் பத்தி சொல்லணும்னா இந்த மாசம் உண்மையாலுமே ரொம்ப விசேஷமா இருக்குதுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இடையில ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகும். குறிப்பா மாசத்தோட 2ஆம் பாதியில திருமண வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். துணை கிட்ட ஒரு புது நெருக்கம் உருவாகும். ஃபினான்ஷியல் ரீதியா பார்த்தா இந்த மாசம் குரு பகவான் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க எடுக்கிற நிதி சம்பந்தமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி தரும் பாருங்களேன். ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க. நீங்க ஏற்கனவே ஹெல்தியா இருந்தாலும் சாப்பாட்டுல டயட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சின்ன கேர்லெஸ்னஸ் கூட உங்க உடம்ப கொஞ்சம் வீக் பண்ணிடும். அதனால கண்ட இடத்துல சாப்பிடுறத தவிர்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோக இருந்தீங்கன்னா இந்த மாசத்தை நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கடந்து போயிடலாம். நம்பிக்கையோக செயல்படுங்க. எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க மீனராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு மிக்ஸ்டு பேக்கா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்குவேர ஆணிவேரா விரிவா பார்க்கலாமா? முதல்ல வேலை விஷயத்தை எடுத்துக்கிட்டா மாசத்தோட முதல் பாதி உங்களுக்கு ஒரு மாதிரியா வீக்கா, அதாவது சுமாராவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, மாசத்தோட 2ஆம் பாதியில சூரிய பகவான் ஒரு உச்ச நிலைய, அதாவது எக்ஸால்டட் ஸ்டேட்டை அடைகிறதுனால அவரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சு வேலையில ஒரு பெரிய டேர்ன் ஓவரை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. உங்க அத்தாரிட்டி மேலதிகாரிகள் கிட்ட ஈடுபடும். ப்ரொமோஷன் இல்லன்னா சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். சொல்லப்போனா ஆவரேஜுக்கும் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால வியாபாரத்துல ரொம்ப ரிஸ்கியான முடிவுகளை இப்ப எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பழைய பிளானுகளை தூசு தட்டி ரொம்ப விவேகத்தோட ஒரு சரியான டைரக்ஷன்ல கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு வேலையில மட்டும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த மாசத்தை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் பாருங்களேன். அடுத்ததா நம்ம படிக்கிற பசங்க விஷயத்துக்கு வந்தா இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். குறிப்பா ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்ப கல்வியில கொஞ்சம் அதிகமா மெனக்கெட்டாதான் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஆனா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சியால மத்தவங்கள விட சூப்பரான சக்சஸ் காத்துட்டு இருக்குதுங்க. இந்த மாசம் முழுவதும் குடும்ப விஷயங்களை கையாள்றதுல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும்னு கிரகங்கள் சொல்லுது. 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்ல உட்கார்ந்து ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றாரு. இதனால வீட்டு விஷயங்கள்ல சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்க ரொம்ப பேஷண்டா ஹேண்டில் பண்ணி இல்லற வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்ல முடிவுகளை பெறுவீங்க. எதையும் உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்து பேசினா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் ஆகும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. அப்பதான் வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் ஈஸியா சமாளிச்சு சக்சஸ் பண்ண முடியும்.
திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் தரப்போகுதுங்க. சில நேரங்கள்ல ரிசல்ட் ரொம்ப வீக்கா தெரியற மாதிரி இருந்தாலும் நீங்க தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். குறிப்பா லவ் பண்றவங்களுக்கு இடையில ஒரு சின்ன கேப் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது உங்க பார்ட்னர் உங்க மேல சின்னதா ஒரு சந்தேகம் படுற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். அதனால ஒருத்தர் புரிஞ்சுக்காம எதையும் பேசாம ரொம்ப ஹம்பிளா பணிவான நடத்தையை மெயின்டைன் பண்றது தான் உங்க திருமண வாழ்க்கைய ஸ்மூத்தா கொண்டு போக உதவும். ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா இந்த மாசம் நிதி விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லைங்க. அதனால பண விஷயத்துல சின்ன கவனக்குறைவு கூட பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்த்துட்டு கையில இருக்கிற சேமிப்பை வீணாவே செலவு பண்ணாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். ஒரு பக்காவான பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இல்லனா மாச கடைசியில ரொம்ப திண்டாடுற மாதிரி ஆகிடும். உங்க பர்ஸ ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய மாசம் இது. காசு வர்ற வழியை விட போற வழிதான் அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க. கடைசியா ஆரோக்கியம் விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க. உடம்புல சின்ன அசதி இல்லனா ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தெரிஞ்சா கூட அதுல அலட்சியமா இருக்காதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணீங்கனாலே எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். யோகா இல்லனா சின்னதா ஒரு வாக்கிங் போங்க. அப்பதான் உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். உடம்புல இருக்கிற எனர்ஜியை வீணாக்காம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த ஏப்ரல் மாசம் சில சவாலான விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்களோட பொறுமையாலையும் குரு பகவானோட ஆசிர்வாதத்தாலையும் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. மனசுல ஒரு தைரியத்தோட இந்த ஏப்ரல் மாசத்தை எதிர்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுத்தா வர்ற தடைகளை எல்லாம் உங்க தன்னம்பிக்கையால தகர்த்தெறிஞ்சிட்டு ஒரு சூப்பரான மாற்றத்தை பாப்பீங்க பாருங்களேன். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன்.